எங்கள் அம்மா வந்து சிரியன் கிறிஸ்டின் கேர்ளு. அவங்க ஊர்லேருந்து நடிக்கணும், சினிமா நடிக்கணும் ஆசைப்பட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க சினிமா நடிக்கிறதுக்கு. சந்திரலேகா ட்ரம் டான்ஸில் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அப்புறம் சக்கரதாரில் வந்து எங்கள் அண்ணன் வந்து நாகையாவோட புஷ்பவல்லியோட சன்னா நடிச்சிருப்பான். குழந்தைய அந்த சேத்துல போட்டு மாரி கதை. அதனால் நீங்கள் பழைய படங்கள் பார்த்தா தெரியும். நிறைய சின்ன சின்ன படங்கள் சின்ன சின்ன கேரலாம் பண்ணுவாங்க. ஆனால் பெருசாக வர முடியல அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அப்புறம் நாடகத்துக்கெல்லாம் சீன் செட்லாம் வரைஞ்சி வாடகைக்கு விடுவாங்க. அப்போ மனோகர் சார் எங்களுக்கு பக்கத்து தெரு, 4வது தெரு 3வது தெரு அவிலார் ரோடு தான் உங்களுக்கு வந்து கோடம்பாக்கன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். இந்த பக்கம் டி நகர் தான், அதை கோடம்பாக்கம் தான் சொல்லுவோம். ஏன்னா கோடம்பா ஸ்டேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா 2 அபிலார் ரோடு. அந்த 2 அபிலார் ரோடு இல்லாத நடிகர்களே கிடையாது. கிட்டத்தட்ட வேட்டிகன் சிட்டி மாதிரி அது. அங்கே ஆரம்பித்தா கீதாஞ்சலி ஆரம்பிச்சின்னு நேராக வந்தீங்கன்னா சாவித்திரி, ஜெமினி கணேசன், எஸ்பி ரங்காராவு, அப்படி பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வாணிஸ்ரீ, மாடியில் ஆனந்தன், சீல ஆனந்தன், அவர் எதில் ராஜஸ்ரீ, 50-50 பண்ணலாம் அவங்க. அந்த கார்னரில் விகே ராமசாமி, கொஞ்சம் போனால் ரைட் சைடில் முஸ்தபா, அதுக்கு வந்து போனால் ஸ்ரீதேவி, அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணால் கிருஷ்ணா, அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அப்படி போய் சாய்ராம், அந்த பக்கம் மனோகர், அப்படி ஃபுல்லாக நடிகர் சங்கமாக தான் வச்சுங்களேன். அதனால் எங்களுக்கு அந்த சினிமா எங்களுக்கு ஈஸி அந்த இடத்துல. அப்போ மனோகர் பாட்டில் சேர்த்து விட்டாங்க ட்ராமாவில். அப்படி தான் ஒரு 1000 ட்ராமா பண்ணேன் ஒரு 4 வயசில், ஒரு 7 வயசுல, ஒரு 10-9 வயசுல. அப்புறம் அப்போ தான் ஜனாபி ராதாகிருஷ்ணன்ட்ட டெல்லியில் போய் பரிசு வாங்கினேன். அப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் பரிசு வாங்கியிருக்கிறேன்.